ஹாய்ங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். அது நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் எடுத்து அதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்தளவு ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கணும். நான் 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணும்போது அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வாசம்லாம் போய் குழம்பு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பாகற்காய் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வதக்கணுன்னு நான் லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை எடுத்து அதோடு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவு தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததும் தேங்காய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஸ்மால் சைஸில் வெல்லம் கொஞ்சம் சேர்க்குறேன். அது நல்லா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இந்த கசப்பு தண்ணியில் போய் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.